வணக்கம். ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு சில வாங்கின விதைகளை விதைக்காமல் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கார்டன் க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கலான் இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் இது ஆக்சுவலி சீசன் மிஸ் ஆகி போயிடுச்சு. ஏன்னா டிசம்பர் முடிய போகுது. பட் இருந்தாலும் போட்டு பார்க்கலாம், ஏன்னா ஜனவரி வரைக்கும் இருக்குது, இது 2 மந்த்ஸில் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் அப்புறம் நூக்கல் சம்மர்லேயே வந்திருக்குது. நான் ஏற்கனவே வளர்த்துருக்கேன், அதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இருந்தாலும் இதையுமே சீட்ஸ் போட்டு மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். நான் சீட்லிங் ட்ரையில் போட்டேன், அது எனக்கு செட் ஆகலை, சரியாக நான் பண்ணலையா என்னங்கிறது எனக்கு தெரியல. அதனால் நான் இப்போ சும்மா மண்ணு தரையிலையே போடுறேன். இங்கே இருக்க முல்லைப்பூ ஜாதி பூச்செடிக்கு நடுவில் கொஞ்சம் இந்த இடத்துல மண் லூஸாக இருந்துச்சு, காலைல புல்லெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். ஸோ இது போட்டிருக்கேன். இது முட்டைக்கோஸோட விதை. எல்லா விதையுமே முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், நூக்கல், முள்ளங்கி எல்லா விதையுமே பார்க்குறதுக்கு அந்த கடுகு மாதிரி தான் இருக்குது. அந்த மண் நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இருக்கிற அந்த கல்லெல்லாம் நீக்கிட்டு அது மேலே கொஞ்சம் கலக்க அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நெருக்க போட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் கண்ணை எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இப்படி போட்டுட்டு சும்மா ஷாலோவாக மண்ணை தூவிடுங்க. ஏன்னா ரொம்ப டென்ஸாக போட்டிங்க அப்படின்னாக்கா இது இருக்கிறதே விதை ரொம்ப சின்ன விதைகள், அதனால் முளைச்சி முண்டி வர்றது கஷ்டம். நான் இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கேன். வெயில் கொஞ்சம் எனக்கு இதில் ஒரு 1 o'clock அந்த மாதிரி வெயில் ஷேடோ விழுக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இடத்துல போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி இந்த மலை பிரதேசத்தில் வரக்கூடிய முட்டைக்கோஸ் காலிஃப்ளவருக்கெல்லாம் வெயில் அதிகமாக இருந்தால் வராது, பனிக்காலத்தில் தான் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் இந்த இடத்துல போட்டிருக்கேன். நட்டு வைக்கிறதுமே கொஞ்சம் வெயில் அதிகமாக இல்லாத இடத்துல தான் போட்டு வைக்கணும். இது காலிஃப்ளவர், இதுலேயே பர்பிள் காலிஃப்ளவர்லாம் இருக்குது. வாங்கி வளர்த்தணும்னு ஆசை தான், பட் இதுவே நம்ம ஒரு வாட்டி சரியாக செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு போடுறேன். இதுக்குமே எனக்கு இப்போது பயமாக தான் இருக்குது. குரங்கு என்ன பண்ணுமோ, முதல்ல வளர்ந்து வரணும், அதுக்கப்புறம் குரங்குக்கு பாதுகாக்கணும். போட்டு பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம் ஸோ என்ன நடக்குது அப்படின்ட்டுன்னு. இதுவும் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ இது 1 வீக்கில் அந்த ஜெர்மினேஷன் ஆகி வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம ஒரு 10 days to 15 daysக்குள்ளே ரீப்ளான்ட் பண்ணி நடுற மாதிரி இருக்கும். நட்டுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் இது முளைச்சி வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் அப்புறம் நூக்கல், காலிஃப்ளவர்லாம் உங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்த்துருக்கீங்களா? வளர்த்துருந்தா அனுபவத்தை சொல்லுங்கள். இன்கேஸ் இதில் வரல அப்படின்னாக்கா நான் திரும்ப என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இதை ஒரு க்ரோ பேக்கில், கொஞ்சம் இங்கே கீழேயும் இடம் இருக்குது, க்ரோ பேக்கில் மாற்றி வச்சு பார்க்கலான் இருக்கேன். ஒரு வேளை மண்ணில் எனக்கு வரல அப்படின்னாக்கா, ஏன்னா அதுலனா கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக கவனித்து வளர்க்க முடியும். இங்கே எறும்பு தொல்லையும் இருக்குது, அதே மாதிரி பூச்சி தொல்லையும் இருக்குது. ஒரு 3 செடியை வர போட்டிருக்கேன். அதுவே பாருங்கள் அஸ்வினி, நான் வேறு ஒரு வீடியோவில் காட்டுறேன், பயங்கர அஸ்வினி. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் தாண்டி தான் வளர்க்கணும். உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்ததுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.